பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம் 4 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன். அவ்வளவுதான். அன்பானவர்கள், இந்த இடத்துல கர்த்தரை தேடுதல் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தரை தேடுவதுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் காணாமல் போயிட்டாரு, அவர் எங்க இருக்கிறாரு என்று சொல்லி தேடுவதல்ல அதனுடைய பொருள். கர்த்தரை தேடுவதுன்னு சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாம் போய் நேரத்தை செலவிடுவது, அதாவது ஜெபிப்பது. அதைத்தான் இவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன்னு சொல்லி. வசனம் நமக்கு தெரியும், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்தை குறிக்கிறது இந்த வார்த்தை. இவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அதாவது நான் கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் ஜெபித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ தேடினபோது அவர் எனக்கு செவி கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் தேடினேன் என்பது அவர் ஜெபத்தை அவர் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன், அவர் என் ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் ஒருவர் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யார் ஒருவர் கர்த்தரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார், செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? அந்த வசனம் சொல்லுது, அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டது மட்டுமல்ல, என் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பயத்திற்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்தெல்லாம் நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்கள், உங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னை உண்மையாய் தேடுகிறபடினாலே உன் எல்லா பயத்திற்கும் நான் உன்னை நீங்களாக்கி நான் விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த அளவுக்கு நாம் பயத்தோடு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷர்கள் பயப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு போயிடுவார்கள். ஆனால் நம்முடைய பயத்தை அவர்கள் போக்க முடியாது. அந்த பயத்திற்கான காரணம் சரி செய்யப்பட்டால் தான் அந்த பயம் போகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் இருக்கிறதுன்னு சொல்லி வைத்துக் கொள்வோமே. அந்த மனுஷன் அந்த நோயை குறித்து பயந்து கொண்டிருக்கான். ஐயோ, இந்த நோய் என்னோட உயிரை எடுத்து விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கான் அந்த நோயை குறித்து. மனுஷர்கள் யாரும் அதை சரி செய்ய முடியாது. கவலைப்படாதீங்க என்று சொல்ல முடியும். ஆனால் அந்த பயத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பயத்திற்கான காரணமாக இருக்கக்கூடிய நோயை போக்க வேண்டும். அப்போ இது யாரால செய்ய முடியும் என்று சொன்னால் ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும், இயேசுவால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் என்ன செய்வார்? நம்முடைய எல்லா பயத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார். நம்முடைய பயத்திற்கு காரணம் என்ன? அந்த வியாதி நீக்கப்படும் பொழுது, அந்த வியாதி சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பயம் தன்னால் விலகிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பயத்துக்கான காரணங்களை சரி செய்து கர்த்தர் உங்கள் பயத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். எல்லா பயத்திலிருந்தும் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய கடமை, நாம் கர்த்தரை தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடுவதில் நாம் உண்மையாக இருப்போமா? அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை மகிழ்விக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனவே அவரை தேடுவதில் நாம் உண்மையாக இருப்போம். அவர் நமக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடும் பொழுது நீர் ஆண்டவரே எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அதற்கான காரணங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் சரி செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே தேடும் பொழுது நீர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர், பயத்தை போக்குகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள் உம்முடைய
பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதுமாய் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.